ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026ல் ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் த மேன் இன் த விண்டோ. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்டை இழந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் கூடி வராரு. அவர் வந்த கொஞ்ச நாள்லயே அந்த ஏரியால ஒரு கொலை நடக்குது. சில காரணங்கள்னால புதுசா வந்த ஆள் தான் கில்லர்னு அந்த லேடிக்கு சந்தேகம் வருது. அதை ப்ரூஃப் பண்றதுக்காக எவிடன்ஸ் வேணுமேனு என்னென்னமோ இவங்களும் ட்ரை பண்றாங்க. அப்பதான் பல சம்பவங்கள் நடந்து பல உண்மைகளும் வெளியே வருது. அதெல்லாம் என்னங்கிறது இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறத காட்டுறாங்க. ஹஸ்பண்டோட பேரு ரிச்சர்டு, ஒய்ஃபோட பேரு சாரா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்காங்க போல. ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூலாம் சொல்லிட்டு கார்ல கிளம்புறாங்க. இவங்களுக்கு ஜூலின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பக்கத்து டவுன்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்காங்க போல. அதனால ஜூலிய சாரா ரொம்பவே மிஸ் பண்றாங்க. இது நம்மளோட பெஸ்ட் அனிவர்சரின்னு ரிச்சர்டு கிட்ட சாரா சொல்றாங்க. அப்போ ஒரு காரு ஆப்போசிட்ல வேகமா வந்து மோதுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. நடந்த ஆக்சிடென்ட்ல ரிச்சர்ட் இறந்துட்டார் போல, சாரா மட்டும் பொழைச்சுக்கிட்டாங்க. இதுதான் சாராவோட வீடு. சாரா ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹக் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இவங்களோட பேரு லூனா. இவங்கள ஃப்ரெண்டுன்னே சொல்றேன். இந்த வீக்கெண்டு சாராவோட பொண்ணு ஜூலி சம்மர் ஹாலிடேஸ்க்காக வீட்டுக்கு வராங்க போல. அதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சாரா சொல்றாங்க. நானும் ஜூலியை பார்க்க ஆர்வமா இருக்கேன், முடிஞ்சா நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. அடுத்த நாள் ஜூலி வீட்டுக்கு வராங்க. தன்னோட பொண்ணை பார்த்ததுல சாராக்கு ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி மெயில் பாக்ஸ்ல ஏதோ நோட்டீஸ் சொருகி இருக்கதை ஜூலி பார்க்கறாங்க. அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. ஜூலி வந்திருக்கத பக்கத்து வீட்டு லேடியும் பார்க்கறாங்க. இவங்க பேரு சில்வியா, இவங்கள நெய்பர்னே சொல்றேன். வீட்டுக்கு வெளியில நிறைய பூச்செடியெல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க எப்பயுமே அக்கம் பக்கத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே தொண பேசிட்டே இருப்பாங்க போல. ஜூலியா நெய்பருக்கு ஹாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஜூலியாக்கு பிடிச்ச பாஸ்தாவை சாரா ரெடி பண்ணிக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜூலியா மெயில் பாக்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் எடுத்தாங்கல்ல, அதை இப்ப சாரா கிட்ட காமிக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஸ்பீட் டேட்டிங் ஈவெண்ட் நடக்க போறதா அதுல போட்டிருக்கு. அதாவது டேட்டிங் பண்ண ஆசைப்படுறவங்க அங்க வருவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி ஃபில்டர் பண்ணி டேட் பண்றதுக்கு பெஸ்டான மேட்சை சூஸ் பண்ணிக்கலாம். தன்னோட அம்மாக்கு ஒரு துணை வேணும்னு ஜூலி நினைக்கிறாங்க. அதனால இந்த ஸ்பீட் டேட்டிங்ல சாரா கலந்துக்கணும்னு ரிக்வஸ்ட் பண்றாங்க. ஆனா சாராக்கு என்னமோ டேட் பண்றதுலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூலியா சோஃபால தூங்கிட்டு இருக்கிறப்ப சாரா உட்காந்து டீ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நியூஸ்ல ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் பத்தி சொல்றாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க போல. விக்டிம்ஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்கதா நியூஸ்ல சொல்றாங்க. அதை பார்த்ததுமே சாராக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல தானே தன்னோட ஹஸ்பண்டை இழந்தாங்க. இந்த ஆக்சிடென்ட் மாதிரியே அன்னைக்கு ரெண்டு பேருமே இறந்திருந்தா நம்ம பொண்ணுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்களேன்னு சாரா நினைச்சு பாக்குறாங்க. அடுத்த நாள் ஜூலி மறுபடியும் டேட்டிங் ஈவெண்ட் பத்தி சாரா கிட்ட பேசுறாங்க. இவ விட மாட்டா போலேன்னு சாரா டேட்டிங் ஈவெண்ட் போறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஜூலியாக்கு இப்ப ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு ஒரு சூப்பரா நான் ட்ரெஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஜூலியா போறாங்க. அப்ப எதிர் வீட்டு வாசல்ல ஒரு ட்ரக் வந்து நிக்குது. அதுல இருந்து திங்ஸ் எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு புதுசா யாரோ குடி வராங்க போல. அதை சாரா நோட் பண்றாங்க. நைட் அம்மாவும் பொண்ணும் வீட்ல இருந்து கிளம்புறாங்க. அப்ப நெய்பர் வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கவும் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேட்டிங் ஈவென்ட் நடக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. சாரா மட்டும் இல்ல, ஜூலியாவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. சாராவோட டேபிளுக்கு ஒவ்வொரு ஆளா வந்து பேசிட்டு போறாங்க. ஆனா யாருமே சாராவை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இவங்க யாருமே செட் ஆகாதுன்னு சாராக்கு தோணுது. அப்ப லாஸ்டா ஒரு மிடில் ஏஜ்டு மேனு வராரு. இவரோட பேரு ஜாக். சாரா எப்படி அவங்க பொண்ணு கம்பல் பண்ணனால இங்க வந்தாங்களோ அதே மாதிரிதான் ஜாக்கும் அவரோட சிஸ்டர் கம்பல் பண்ணனால இங்க வந்திருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜாக்கோட ஒய்ஃபை இறந்திருக்காங்க. நீங்க இந்த ஊரா இல்ல வெளியூரான்னு சாரா கேட்க, நான் இப்பதான் சியாட்டில்ல இருந்து ஷர்விவில்க்கு ஷிஃப்ட் ஆனேன்னு ஜாக் சொல்றாரு. அட, நானும் ஷர்விவில் தானே சாரா சொல்றாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, சாராவோட வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு யாரோ புதுசா குடி வந்தாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, ஜாக் தான். என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்னு ஜாக்கும் ஆச்சரியப்படுறாரு. அந்த எதிர் வீட்டை ஜாக் விலைக்கு வாங்கியிருக்கார் போல. அந்த வீட்டோட பழைய ஓனர் எனக்கு பழக்கமானவங்க தான். அந்த வீட்டோட ஸ்பேர் சாவி கூட என்கிட்ட இருக்குன்னு சாரா சொல்றாங்க. சாட்டிங் டைம் முடியவும் பாய் சொல்லிட்டு ஜாக் கிளம்புறாரு. ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்ததும் ஜூலியா கிட்ட ஜாக்கை பத்தி சாரா சொல்றாங்க. எதிர் வீட்லயே இருக்காரா, அப்ப ரொம்ப வசதியா போச்சுன்னு ஜூலியா சொல்றாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க சாராவோட ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்காங்க. சாராக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிருக்காங்க போல. அவங்க போனை அட்டன் பண்ணாமே இருக்கவும் ஃப்ரெண்டு பதட்டமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. டேட்டிங் ஈவெண்ட்ல போனை சைலண்ட்ல போட சொன்னனாலதான் சாரா கால் வந்தது கூட கவனிக்கல போல. ஜூலியா பார்த்ததுல ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே சந்தோஷம். டேட்டிங் போனதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட ஜூலியா ஷேர் பண்றாங்க.
இதே நேரம் ஜாக் தன்னோட வீட்ல இருக்காரு. அவரோட வீட்டு ஜன்னல்ல இருந்து சாராவோட வீட்டு ஜன்னல பாக்குறாரு. வீட்டுக்குள்ள சாரா பேசிட்டு இருக்கிறது முதற்கொண்டு தெரியுது. கொஞ்ச நேரத்துல ஜூலியா தூங்க போனதும் சாராவும் ஃப்ரெண்டும் பேசுறாங்க. டிவி நியூஸ்ல பார்த்த கார் ஆக்சிடென்ட் பத்தி சாரா சொல்ல, ஆமா நானும் பார்த்தேன். உன்கிட்ட சொன்னா மனசு கஷ்டப்படுவேன்னு நான் சொல்லலைன்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. இந்த ஃப்ரெண்டு ஆக்சுவலா சாராவோட ஹஸ்பண்ட் ரிச்சர்ட் கூட வேலை பார்த்தவங்க தான். அவர் ஆக்சிடென்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் சாராக்கு ஆறுதலா இருந்து அப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கும் ஏதாவது ஆயிருந்தா என் பொண்ணு என்ன பண்ணிப்பான்னு சொல்லி சாரா ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு நான் இருக்கேன்னு ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்றாங்க. நைட்டு சாராவோட வீட்லயே ஃப்ரெண்டு ஸ்டே பண்றாங்க. அடுத்த நாள் சாரா வீட்ல இருந்து வெளியே வந்து மெயில் பாக்ஸை செக் பண்றாங்க. அப்ப வழக்கம் போல நெய்பர் பூ டிசைன் போட்ட தொப்பியை போட்டுக்கிட்டு கார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சாராவை பார்த்ததும் குட் மார்னிங் சொல்றாங்க. சாராவும் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு உங்க பூச்செடியெல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு பாராட்டுறாங்க. நம்ம தெருவுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்கார்ல, நீங்க பாத்தீங்களான்னு நெய்பர் கேட்க, ஆமா நேத்தே பார்த்துட்டேனேன்னு சாரா சொல்றாங்க. நேத்து நெய்பர் ஜாக்க தூரத்துல இருந்து பார்த்திருப்பாங்க போல. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறத சொல்றாங்க. சாரா மெயில் பாக்ஸ்ல இருந்து லெட்டர் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஃப்ரெண்டு ரிச்சர்டோட ரூம்ல இருக்காங்க. ரிச்சர்டு மியூசிஷியனா இருந்திருக்காரு. அவர் கூட தான் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. இந்த ரூம்ல ரிச்சர்ட் யூஸ் பண்ண மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேசட்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஆஃபீஸ் ரூமா யூஸ் பண்ணியிருக்காரு போல. ரிச்சர்ட் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண போறதா சாரா சொன்னனால கடைசியா ஒரு தடவை இந்த ரூமை பார்க்க வந்ததா ஃப்ரெண்டு சொல்றாங்க. ரிச்சர்டோட திங்ஸை கிளியர் பண்ணணும்னு ஜூலியா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அதை பார்த்தா சாராக்கு ரிச்சர்டோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்ல. ஃப்ரெண்டும் ரிச்சர்டை ரொம்பவே மிஸ் பண்றதா சொல்றாங்க. அடுத்த சீன்ல சாராக்கு ஒரு இமெயில் வருது. ஸ்பீட் டேட்டிங்ல ஜாக்குக்கும் சாராக்கும் மேட்ச் ஆயிருக்கதா சொல்லி ஜாக்கோட போட்டோவும் ஃபோன் நம்பரும் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி ஜூலியாக்கும் 4 பேர் மேட்ச் ஆயிருக்கதா இமெயில் அனுப்புறாங்க. அதுல ஒருத்தர் மேல ஜூலியாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவரோட பேரு நீல். சாராக்கு ஜாக் மேட்ச் ஆனதுல ஜூலியாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாக்கோட நம்பருக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு சாராக்கு தயக்கமா இருக்கு. இப்ப ஜாக் கிட்ட இருந்து சாராக்கு கால் வருது. அவருக்கு சாரா மேட்ச் ஆயிருக்கதா சொல்லி நம்பர் அனுப்பியிருக்காங்க போல. இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுக்கு வாங்க, டின்னர் சாப்பிடலான்னு ஜாக் இன்வைட் பண்றாரு. சரி வரேன்னு சாரா சொல்றாங்க. தன்னோட அம்மாக்கு ஒரு துணை கிடைக்க போகுதுன்னு ஜூலியாக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. நைட் 8 மணிக்கு ஜாக்கோட வீட்டுக்கு சாரா போறாங்க. இத நெய்பர் அவங்க வீட்ல இருந்தே வாட்ச் பண்றாங்க. ஜாக்கும் சாராவும் கேஷுவலா பேசிக்கிட்டே டின்னர் சாப்பிடுறாங்க. ஜாக்குக்கு குழந்தைங்கலாம் இல்ல. இவரோட சிஸ்டருக்கும் இவருக்கும் 15 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால தன்னோட சிஸ்டரையே ஒரு மகளா தான் நினைக்கிறதா ஜாக் சொல்றாரு. சிஸ்டர் கம்பல் பண்ணனால தான் இவர் இந்த வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிருக்காரு. உங்க சிஸ்டரை ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கன்னு சாரா சொல்றாங்க. சாரா இன்னும் ரிச்சர்டை மிஸ் பண்ற மாதிரி ஜாக்கும் அவரோட ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்கன்னு சாரா கேட்க ஜாக் அப்செட் ஆகுறாரு. அதை பத்தி பேசுறதுக்கு ஜாக்குக்கு விருப்பம் இல்ல. வீட்ல நிறைய அட்டைப்பெட்டியா இருக்கு. ஜாக் இன்னும் சில திங்ஸ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணவே இல்லை போல. ஒரு அட்டைப்பெட்டியில சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்னு போட்டிருக்கிறது சாரா பாக்குறாங்க. புது ஏரியாவுக்கு வரும்போதே பாதுகாப்போட தான் வந்திருக்கீங்கன்னு சாரா சொல்றாங்க. இந்த காலத்துல எவ்வளோ சேஃப்டியா இருந்தாலும் பத்தாதுன்னு ஜாக் சொல்றாரு. சாரா நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கவான்னு சொல்ல ஹாலுக்கு அந்த பக்கமா இருக்குன்னு ஜாக் வழி சொல்றாரு. சாரா நடந்து போய் ஒரு கதவை திறக்கறாங்க. அங்க கார் நின்னுகிட்டு இருக்கு. தெரியாம கராஜ்க்கு வந்துட்டோமோன்னு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்க நிக்கிற காரை நமக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அது ஒரு ரெட் கலர் காரு. அதோட ஹெட்லைட்டு டேமேஜ் ஆயிருக்கு. அதுல ரத்த கரையும் இருக்கு. என்ன விஷயம்னு தான் தெரியல. சாரா பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு ஜாக்குக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாரா வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப ஜூலியா டீ பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி நியூஸ்ல சொல்றாங்க. ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு ரெட் கலர் செடான் கார்னு தெரிய வந்திருக்கு. அதோட ஹெட்லைட் டேமேஜ் ஆனதை விட்னஸ் பார்த்திருக்காங்க. அதனால போலீஸ் இந்த சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா மெக்கானிக் ஷாப்லயுமே விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். நியூஸ்ல சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா ஜாக்கோட கராஜ்ல நிக்கிற கார் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கு போல. ஜாக்கு நல்லவரா இல்லையான்னு இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் கிளம்புது. அடுத்த நாள் காலையில நெய்பர் கையில பூங்கத்தோட ஜாக்கோட வீட்டுக்கு போறாங்க. நான் சாராவோட பக்கத்து வீடு தானே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா ஒரு டீ கிடைக்குமான்னு கேட்டு வாண்டடா வீட்டுக்குள்ள வராங்க. அப்படியே கட் பண்ணி நைட்டு சாராவோட வீடை காட்டுறாங்க. ஜூலியாக்கு நீல்னு ஒரு பையனோட மேட்ச் ஆச்சுல, அவரை மீட் பண்ண போறதா ஜூலியா சொல்ல சரி பத்திரமா போயிட்டு வான்னு சாரா அனுப்பி வைக்கிறாங்க. இதே நேரம் நெய்பரோட வீட்ல யாரோ ஒரு ஆளு முகமூடி போட்டு நுழையிறாங்க. எவன்டா அதுன்னு நெய்பர் அலர்ட் ஆகி 911க்கு கால் பண்றப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் நெய்பரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அவங்களோட தொப்பியை எடுத்துட்டு போயிடறான். 911க்கு கால் போயிடுது. ஆனா நெய்பர் பேசுறதுக்குள்ளேயே கொலை நடந்துருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்து நெய்பர் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. ஜூலியா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சாரா டென்ஷன்ல இருக்காங்க. அப்ப நெய்பரோட வீட்டுக்கிட்ட போலீஸ்கார் நிக்கிறத பார்த்துட்டு வெளியே வராங்க. ஜாக்கும் வெளியே வந்து போலீஸ் கிட்ட நடந்ததை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு.
நெய்பரோட வீட்டுக்குள்ள யாரோ அத்துமீறி நுழைஞ்சு கொலை பண்ணிக்காங்கன்னு சாராக்கு ஜாக் இன்ஃபார்ம் பண்றாரு. அதை கேட்டு சாராக்கு செம்ம ஷாக்கு. ஜூலியா வேற யாரையோ மீட் பண்ண போனா அவ சேஃபா இருக்காளான்னு தெரிலன்னு சாரா பதட்டமா சொல்றாங்க. அதனால ஜாக்கு சாராவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஜூலியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெய்பர் கொலை செய்யப்பட்டதை தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு ஜாக் போயிடுறாரு. ஜாக்கோட வீடை சுத்தி நிறைய சர்வேலன்ஸ் கேமரா இருக்கறனால அந்த ஃபுட்டேஜை பார்க்க முடியுமான்னு டிடெக்டிவ் ஜாக் கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாரு. அதுக்கு என்ன, வாங்க பார்க்கலான்னு சொல்லி ஜாக் தன்னோட வீட்டுக்கு டிடெக்டிவை கூட்டிட்டு போறாரு. நீங்க தனியாவா இருக்கீங்கன்னு டிடெக்டிவ் கேக்குறாரு. என்னோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க, சிஸ்டர் காலையில வந்துட்டு போனாங்கன்னு ஜாக் சொல்றாரு. சர்வேலன்ஸ் கேமரா ஃபுட்டேஜஸை மானிட்டர் பண்றதுக்காகவே வீட்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல லாஸ்ட் 3 ஹார்ஸை காட்டுங்கன்னு டிடெக்டிவ் சொல்ல ஜாக்கு அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்றாரு. 10:48க்கு அப்புறம் டக்குன்னு 11:48ன்னு ஃபுட்டேஜ் ஜம்ப் ஆகுது. நடுவுல 20 நிமிஷம் ஃபுட்டேஜே காணோம். நெட்வொர்க் கனெக்ஷன் வீக்கா இருந்தா சில நேரம் இப்படி ஆகும்னு ஜாக் சொல்றாரு. ஃபுட்டேஜ்ல ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைச்சா டிடெக்டிவ்க்கு ஏமாற்றமா இருக்கு. நான் வேணா அந்த செக்யூரிட்டி கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு விசாரிக்கிறேன்னு ஜாக் சொல்றாரு. ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் சாராவும் ஃப்ரெண்டும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. இது வரைக்கும் எந்த கிரைமும் நடக்காம இருந்த ஏரியால சடனா ஒரு கொலை நடந்தது சாராக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதுவும் ஜூலியா லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்கறனால இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சாரா நினைக்கிறாங்க. நீங்க எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணலான்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஜாக்கோட வீடை சுத்தி சர்வேலன்ஸ் கேமரா இருக்கிறது கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு சாரா சொல்ல, அப்படின்னு அது போலீஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா ஃபுட்டேஜ்ல கொஞ்சமே காணாம போயிடுச்சுன்னு சாரா சொல்ல, ஆட கடவுளே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. அடுத்த நைட்ல சாரா ஜாக்கோட வீட்டுக்கு போக ரெடி ஆகுறாங்க. ஜூலியா தான் டேட் பண்ற நீல வீட்டுக்கே வர சொல்லியிருக்காங்க போல. தெரியாத ஒருத்தன் கூட பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு சாராக்கு மனசே வரல. நீல் வந்தது எனக்கு மெசேஜ் அனுப்பு, போனதுக்கு அப்புறமா ஒரு மெசேஜ் அனுப்புன்னு சாரா சொல்றாங்க. நான் நீலை பத்தி கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல செக் பண்ணிட்டேன், நல்ல பையன்தான்னு ஜூலியா சொல்லவும் சாரா கிளம்புறாங்க. ஜாக்கு அருமையா டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாராக்கு சாப்பாடு இறங்கவே இல்லை. ஏன்னா பக்கத்து வீட்ல இப்பதான் கொலை நடந்திருக்கு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்குன்னு ஜாக் சொல்றாரு. சரி, அந்த ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ண முடிஞ்சுதான்னு சாரா கேட்க, அந்த கம்பெனிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றதா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்னு ஜாக் சொல்றாரு. சாரா பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடந்து போறாங்க. அப்போ ஒரு ரூம்ல அட்டைப்பெட்டி மேல ஒரு தொப்பி கிடக்கிறத பாக்குறாங்க. அது நெய்பரோட தொப்பின்னு சாராக்கு ஞாபகம் வருது. ஏன்னா தினமும் செடிக்கு தண்ணி ஊத்துறப்ப அந்த தொப்பியை தான் போட்டிருப்பாங்க. அது எப்படி இங்க வந்துச்சுன்னு சாராக்கு ஷாக்கு. அதை பத்தி ஜாக்கிட்டையும் கேட்காம அதிர்ச்சியும் காட்டிக்காம நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சாரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஃப்ளவர் வாஸ்ல ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அது நெய்பர் இங்க வந்தப்ப கொண்டு வந்த பூங்கொத்து. அது சாராக்கு தெரியாதுல. நெய்பரோட கார்டன்ல இருந்த பூவும் இங்கதான் இருக்கேன்னு நோட் பண்ணிட்டே போறாங்க. சாராவோட வீட்ல இப்ப நீல் இருக்காரு. நீலும் ஜூலியாவும் கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப சாரா அங்க வராங்க. நீலு சாரா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. டேட்டிங்லாம் எப்படி போச்சுன்னு ஜூலியா கேட்க, சூப்பரா போச்சேன்னு முகத்துல சந்தோஷமே இல்லாம சாரா சொல்றாங்க. என்னாச்சுன்னு ஜூலியா கேட்க, ஒன்றும் இல்லை, நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சாரா ரூமுக்கு போறாங்க. நீலும் ஜூலியாக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. சாராவோட வீட்ல இருந்து நீல் வெளியே வந்து நடந்து போறத ஜாக்கு ஜன்னல் வழியா பாக்குறாரு. அவர் பாக்குறத நீலும் நோட் பண்றாரு. நீல் பார்த்ததும் ஜாக் டக்குன்னு விண்டோ ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. எதிர் வீட்டுக்காரன் எதுக்கு ஜன்னலை எட்டி பார்த்தான்னு யோசிச்சுக்கிட்டே நீல் போறாரு. சாரா ஜாக்கோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே முகமே சரியில்லைன்னு ஜூலியாக்கு டவுட் வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சாரா சமாளிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்டு சாராவோட வீட்டுக்கு வராங்க. சாரா தான் வர சொல்லிப்பாங்க போல. நைட்டு ஜாக்கோட வீட்டில் நெய்பரோட தொப்பி இருந்ததை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சாரா சொல்றாங்க. நெய்பரை கொலை பண்ணதே ஜாக்கா இருக்குமோன்னு சாராக்கு சந்தேகம் வந்துருச்சு. நெய்பரோட தொப்பி மாதிரியே ஜாக்கும் வச்சிருக்கலாம்லன்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. அது கண்டிப்பா நெய்பரோட தொப்பி தான்னு சாரா சொல்றாங்க. கேமரா ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுறதும் சாராவோட சந்தேகத்தை அதிகமாக்குது. ஏதோ தப்பா இருக்கு, இதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. இப்பதான் சாராக்கு ஒன்று தோணுது. ஜூலியா நீலை பத்தி ஆன்லைன்ல செக் பண்ணிட்டதா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி ஜாக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்லைன்ல செக் பண்றாங்க. ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இப்பதான் தெரிய வருது. ஜாக்கோட ஒய்ஃபும் ஹோம் இன்வேஷன்ல தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது நெய்பருக்கு நடந்த மாதிரியே யாரோ வீடு புகுந்து அட்டாக் பண்ணனால தான் ஜாக்கோட ஒய்ஃபே இறந்திருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஜாக் வீட்டில் இல்லை போல. ஒய்ஃப் எப்படி இறந்தாங்கன்னு அன்னைக்கு சாரா கேட்டப்ப ஜாக் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஜாக் மேல சந்தேகம் அதிகமாகுது. இது ஜூலியா கிட்ட சொன்னா ரொம்ப பயந்துருவாங்கன்னு சாரா எதுவுமே சொல்லாம இருக்காங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாம போலீஸ் கிட்ட போறதா நல்லதுன்னு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றாங்க.
அடுத்து நைட்ல சாரா யாருக்கும் தெரியாம ஜாக்கோட வீட்டுக்குள்ள சைடு என்ட்ரன்ஸ் வழியா நுழையிறாங்க. இவங்க கிட்ட தான் பழைய ஓனர் கொடுத்த ஸ்பேர் சாவி இருக்குல்ல. ஜாக்கோட வீட்ல நெய்பரோட தொப்பி இருக்குன்னு போலீஸ் கிட்ட சொல்லணும்னா ப்ரூஃப் வேணும்ல. அதனால தான் தொப்பியை ஃபோட்டோ எடுக்க நினைச்சு அந்த ரூமுக்கு போய் பார்க்கறாங்க. இப்ப அங்க தொப்பியில சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜஸை மானிட்டர் பண்ற சிஸ்டம் கிட்ட போய் பார்க்கறாங்க. அங்க ஒரு பேப்பர்ல செக்யூரிட்டி கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்கு. அதை சாரா ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்ப ஜாக்கு யார் அது வீட்டுக்குள்ளங்கிற மாதிரி மாடியில இருந்து கத்துறாரு. திருடன் நுழைஞ்சிட்டான்னு நினைச்சு ஜாக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் போல. சாரா பதட்டமாகி வெளியே ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. சாராவை வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சு டிடெக்டிவ் விசாரிக்கிறாரு. கூட ஜாக்கும் ஜூலியாவும் இருக்காங்க. சாரா கிட்ட இந்த ஸ்பேர் சாவியை ஜாக் கேட்டு வாங்குறாரு. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு எல்லாரும் கேட்கவும் சாரா உண்மையை சொல்றாங்க. நெய்பரோட தொப்பி ஜாக்கோட வீட்ல இருந்ததையும் அது இப்ப மிஸ் ஆகுறதையும் சாரா சொல்ல ஜாக்கு புரியாத மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நெய்பரோட கார்டன்ல இருந்த ஃப்ளவர்ஸும் உங்க வீட்ல தான் இருக்குன்னு சாரா சொல்ல அதை அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுன்னு ஜாக் சொல்றாரு. சாரா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி பண்ணிட்டதா டிடெக்டிவ்க்கு தோணுது. ஜூலியா சாரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சாரா சொல்றது உண்மையா இல்ல தேவையில்லாம கற்பனை பண்றாங்களான்னு ஜூலியாக்கே புரியல. ஜாக்கோட ஒய்ஃப் கொலை செய்யப்பட்ட அதே பேட்டர்னை தான் நெய்பரோட கொலையும் நடந்திருக்கணும்னு தன்னோட சந்தேகத்தை டிடெக்டிவ் கிட்ட சாரா தெரியப்படுத்துறாங்க. போலீஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல. ஜாக்கோட ஒய்ஃப் மேல அட்டாக் நடந்தப்ப ஜாக் பிசினஸ் விஷயமா வேற ஒரு இடத்துல இருந்திருக்காரு. அவரோட ஆலிபைய போலீஸ் வெரிஃபை பண்ணிட்டாங்களாம். அதனால சாராவோட சந்தேகம் தப்புன்னு டிடெக்டிவ் புரிய வைக்கிறாரு. இப்ப நடந்த சம்பவத்துக்காக சாரா மேல கேஸ் எதுவும் போட வேண்டாம்னு ஜாக் சொன்னனால டிடெக்டிவ் சாராக்கு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு போறாரு. அடுத்த நாள் சாரா யாருக்கும் தெரியாம ஜாக்கோட காருக்கு அடியில ட்ராக்கிங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்புறமா ரெஸ்டாரண்ட்க்கு போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி நைட்டு நடந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. இப்படி அவசரப்பட்டு எதுவும் பண்ணாம போலீஸ் கிட்ட தானே போ சொன்னேன்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. சாரா ஜாக் மேல சந்தேகப்படுறதுலயும் நியாயம் இருக்குன்னு ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஜாக்கோட லொக்கேஷனை ட்ராக் பண்றதுக்காக காருக்கு அடியில ஜிபிஎஸ் டிவைஸ் வச்சிருக்கதையும் சாரா சொல்ல ஃப்ரெண்டுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் டேஞ்சரான வேலை, போலீஸ் பார்த்துக்கட்டும்னு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா சாரா கேட்குற மாதிரியே இல்லை. ஜிபிஎஸ் காட்டுற லொக்கேஷனுக்கு சாரா கிளம்பி போறாங்க. அது ஒரு கிராசரி ஸ்டோரு. ஜாக் இப்போ அங்கதான் இருக்காரு. அவருக்கே தெரியாம சாரா அவரை வாட்ச் பண்றாங்க. அவர் ஆசிட் பாட்டில்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. ஜாக்கு கடையை விட்டு கிளம்புனதும் சாராவும் தன்னோட காருக்கு போறாங்க. அப்ப காரோட விண்ட்ஷீல் மேல அந்த ட்ராக்கிங் டிவைஸ் கிடக்கு. ஜாக்கோட கார்ல வச்சது இங்க எப்படி வந்துச்சுன்னு சாரா யோசிச்சுட்டு இருக்கிறப்பயே ஜாக்கே வந்து நிக்கிறாரு. தன்னோட கார்ல டிவைஸ் இருந்ததை ஜாக் கண்டுபிடிச்சிட்டாரு. சாரா தான் வச்சிருக்கணும்னு கெஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. நீங்க பண்றது ஹாரஸ்மெண்ட், என்னை ஃபாலோ பண்ணதை நிறுத்துங்கன்னு ஜாக்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறாரு. அடுத்த நைட்ல ஜூலியா நீல பார்க்கறதுக்காக வெளியே கிளம்புறாங்க. இதுதான்டா சான்ஸ்னு சாரா ஒரு லிசனிங் டிவைஸை எடுத்துக்கிட்டு வெளியே நிக்கிற தன்னோட கார்ல போய் உட்காடுறாங்க. லிசனிங் டிவைஸ்னால குறிப்பிட்ட ரேஞ்சில் கேட்குற சவுண்டை பிக்கப் பண்ண முடியும். ஜாக்கோட வீட்டில் அவர் என்ன பேசுறாருன்னு ஒட்டு கேட்கறதுக்காக தான் சாரா இப்படி பண்றாங்க. ஜாக் யார்கிட்டயே ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. பேசுறத வச்சு பார்த்தா அவரோட சிஸ்டரா இருக்கலாம். அவங்க ஜாக்கோட வீட்டுக்கு வரப்போறதா சொல்றாங்க போல. ஜூலியாவும் இதே நேரம் வெளியில போயிட்டு நீல் கூடயே திரும்ப வராங்க. அவங்க கண்ணில் படாம சாரா கார்லயே மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. ஜூலியா வீட்டுக்குள்ள போனதுமே எங்க நம்ம அம்மா காணோன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சாரா டக்குன்னு பேக் டோர் வழியா வீட்டுக்குள்ள வந்து மாடியில பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க. சாரா தூங்க போனதும் ஜூலியாவும் நீலும் டிவி பார்த்துக்கிட்டே கேஷுவலா பேசுறாங்க. அன்னைக்கு நீல் வந்துட்டு போனப்ப ஜாக் ஜன்னல் வழியா பார்த்தார்ல, அது ரொம்பவே க்ரீப்பியா இருந்துச்சுன்னு நீல் சொல்றாரு. அவர் சும்மா கூட பார்த்துருக்கலான்னு ஜூலியா சொல்றாங்க. இப்ப டிவி நியூஸ்ல அந்த கார் ஆக்சிடென்ட் கேஸ் பத்தி திரும்ப சொல்றாங்க. ஆக்சிடென்ட் பண்ண காரை இது வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை டேமேஜ் ஆன ஹெட்லைட்டையும் பம்பரையும் சஸ்பெக்ட் ரிப்பேர் பண்ணிக்கலான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்களாம். இந்த நியூஸை ஜூலியாவும் நீலும் பார்த்துட்டு இருக்கும்போதே ஜன்னல் வழியா வெளிச்சம் தெரியுது. அது என்னன்னு ஜன்னல் கிட்ட போய் நீல் பார்க்கறாரு. எதிர் வீட்டு கராஜ்ல யாரோ காரை பார்க் பண்றாங்க. கார்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை ஜாக்கோட சிஸ்டரா இருக்கலாம். அந்த காருக்கு பக்கத்துல ரெட் கலர் கார் நிக்கிறத நீல் பார்க்கறாரு. இது போலீஸ் தேடிட்டு இருக்கிற காரா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு ஜூலியா கூப்பிட்டு காமிக்கிறாரு. அதே மாதிரி கார் நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு ஜூலியா சொல்றாங்க. அந்த காருக்கு ஹெட்லைட் டேமேஜ் ஆயிருக்கதும் இங்க இருந்து நீலுக்கு தெரியுது. ஏற்கனவே ஜாக்க கில்லர்னு சாரா சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை கார் ஆக்சிடென்ட் பண்ணதும் அவரா இருக்க சான்ஸ் இருக்குல்ல. நம்ம போய் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு நீல் சொல்றாரு. ஜூலியாக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. கராஜ்க்கு மட்டும் போயிட்டு டக்குன்னு வந்துடலான்னு சொல்லி நீல் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. எதிர் வீட்டோட ஸ்பேர் சாவிய சாரா ஜாக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னொரு ஸ்பேர் சாவி சாராவோட வீட்ல இருக்கு. அதை வச்சு ஜாக்கோட கராஜ்க்கு போற டோரை ஓபன் பண்ணி ஜூலியாவும் நீலும் உள்ள போறாங்க. அந்த ரெட் கலர் கார்ல ஹெட்லைட் டேமேஜ் ஆயிருக்கதையும் ரத்தக்கரை இருக்கதையும் பார்த்து ஜூலியா ஷாக் ஆகுறாங்க.
கராஜ்க்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல ஆசிட் பாட்டில்ஸ் இருக்கிறத பார்த்த நீல் ஜூலியா கூப்பிட்டு காமிக்கிறாரு. அப்ப யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்கவும் 2 பேரும் கார் கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்தது ஜாக் தான். அந்த ரூம்க்கு போய் ஒரு ட்ரேல ஆசிட ஊத்திட்டு போறாரு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம்னு நீல் சொல்லவும் ஃபர்ஸ்ட் ஜூலியா வெளியே ஓடி போயிடுறாங்க. அடுத்து நீல் ஓடுறதுக்குள்ள யாரோ பின்னாடி வந்து நீல அடிச்சு கீழே தள்ளுறாங்க. ஜூலியா வீட்டு கிட்ட போயிட்டு நாம வந்துட்டோம், நீல் இன்னும் காணோமேன்னு பதட்டமாகறாங்க. எங்க போயிட்டேன்னு நீலுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. 2 நிமிஷம் கழிச்சு நீல் கிட்ட இருந்து ரிப்ளை வருது. நான் அந்த பக்கமா ஓடிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இது அனுப்புனது நீல் இல்லைன்னு நமக்கு தெரியும், ஆனா ஜூலியாக்கு தெரியாதுல்ல. நீலோட போனை கீழே சுத்தியல வச்சு உடைக்கிறா. அது யாருன்னு நமக்கு காட்டல. அடுத்த நாள் காலையில ஜூலியா சாரா கிட்ட நடந்ததை சொல்றாங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல போலீஸ் தேடுற காரு ஜாக்கோட கராஜ்ல நிக்கிறது சாராக்கு தெரிய வருது. இப்ப ஜூலியாவோட கவலை என்னன்னா, நீல் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயப்படுறாங்க. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம இந்த பிரச்சனையில இறங்குனா அது சாராக்கு அகெயின்ஸ்டா தான் முடியும். அதனால சாரா ஃபர்ஸ்ட் அந்த செக்யூரிட்டி கம்பெனிக்கு கால் பண்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ற மாதிரி பேசி ஜாக்கோட கேமரா ஃபூட்டேஜை ரெக்கவர் பண்ண முடிஞ்சுதான்னு விசாரிக்கிறாங்க. நாங்க தான் அன்னைக்கே சொல்லிட்டோமே, வேணும்னே டெலீட் பண்ண ஃபூட்டேஜை ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு அந்த கம்பெனி ஸ்டாஃப் சொல்றாரு. ஸோ ஜாக் தான் கொலை பண்ணிட்டு ஃபூட்டேஜை டெலீட் பண்ணிக்கணும்னு சாரா முடிவுக்கு வராங்க. ஜன்னல் வழியா பார்த்தா ஜாக்கோட வீட்டுக்கு வெளியில லாக் ஸ்மித் வந்து நிக்கிறாரு. லாக் எல்லாத்தையும் மாத்துறாரு போல. அடுத்து நைட் டைம்ல சாராவோட வீட்டுக்கு ஃப்ரெண்டு வராங்க. நான் ஜாக்கை மீட் பண்ணிட்டு வரேன்னு சாரா சொல்ல, வேண்டாம் வேணாம் அது டேஞ்சர்னு ஜூலியாவும் ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆனா சாரா நான் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு போறாங்க. சாரா ஏதோ பேசணும்னு சொல்லவும் ஜாக் வீட்டுக்குள்ள விடுறாரு. ஏதோ ஒரு கன்ஃபியூஷனை நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சாரா சாரி கேட்குறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு ஜாக் சொல்றாரு. ஃபுட்டேஜ் ஏன் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு சாரா கேட்டதும் ஜாக்கோட முகமே மாறுது. இன்னும் உனக்கு சந்தேகம் போகலையா, நான் அந்த நெய்பரையும் கொலை பண்ணல, என் ஒய்ஃபையும் கொலை பண்ணலன்னு ஜாக் கத்துறாரு. சாரா பயத்துல டேபிள் அந்த ஃப்ளவர் வாஸ் எடுத்து ஜாக்கோட தலையிலே அடிச்சிடுறாங்க. ஜாக்கு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஜூலியாவும் ஃப்ரெண்டும் இன்னும் சாரா வரலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரா கராஜ்க்கு போய் அந்த ரெட் கலர் காரை பார்க்குறாங்க. ஜூலியா சொன்னது கரெக்டு தானே சாராக்கு புரியுது. அங்க தரையில ரத்த துளிகள் இருக்கதை பார்த்து கராஜ்க்கு பக்கத்துல இருக்க ரூம்க்கு போறாங்க. அங்க ஒரு பாக்ஸ்ல நீலோட பாடி கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நேத்து நைட்டு ஜாக் ஒரு ட்ரேல ஆசிட் ஊத்துனார்ல, ஆக்சுவலா அது போட்டோகிராஃப்ஸை க்ளீன் பண்றதுக்காக ஊத்துற ஆசிட். ஜாக்கும் சாராவும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பவே ஃபோட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஜாக் சொன்னாரு. இப்ப நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த ரூம்ல தொங்கிட்டு இருக்கு. அதை உத்து பார்த்துட்டு சாரா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு ஃபோட்டோல ஜாக் கூட ஒரு லேடி நிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, சாராவோட ஃப்ரெண்டு லூனா தான். ஜாக்கு சிஸ்டர்னு சொன்னது அவங்கள தான் போல. இப்ப யாரோ சாராவை பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா சாராவையும் ஜூலியையும் ஃப்ரெண்டு சேர்ல கட்டி போட்டிருக்காங்க. பக்கத்து ரூம்ல ஜாக் மயக்கமா இருக்காரு. உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேன், எதுக்கு இப்படி பண்ணேன்னு சாரா கேட்க, ஃப்ரெண்டு இப்பதான் உண்மையை சொல்றாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, ஜாக்கோட ஒய்ஃபை ஆளை வச்சு கொலை பண்ணதும் ஃப்ரெண்டு தான். அடுத்து சாராவோட ஹஸ்பண்டை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணதும் ஃப்ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் ஜாக்கோட ஒய்ஃப் ஏன் கொலை பண்ணாங்கன்னா, ஜாக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் அம்மா ஒன்று தான், ஆனால் அப்பா வேற வேற. ஆனால் 2 அப்பாவுமே ஃபேமிலியை விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க. அப்புறம் அம்மாவும் இறந்துருக்காங்க. ஜாக்கு தான் ஃப்ரெண்டை வளர்த்துருக்காரு. தன்னோட அண்ணன் தான் உலகம்னு ஃப்ரெண்டு வாழ்ந்திருக்காங்க. ஜாக்குக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காரு. தன்னோட தங்கச்சி கிட்ட பேசுறதையுமே குறைச்சிருந்திருக்காரு. இதை ஃப்ரெண்டுனால தாங்கிக்க முடியல. அண்ணியை கொலை பண்ணாதான் அண்ணன் நமக்கு கிடப்பான்னு ஃப்ரெண்டுக்கு தோணியிருக்கு. ஜாக் வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து ஆளை அனுப்பி ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் ரூம்ல இருக்கும்போது அந்த கில்லர் கால் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு ஃப்ரெண்டை மிரட்டியிருக்கான். அவன் கிட்ட ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தது ரிச்சர்டோட காதுல விழுந்திருக்கு. அந்த கான்வர்சேஷனை ரிச்சர்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீயே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா நானே உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன்னு ஃப்ரெண்டு கிட்ட ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு. என்ன பண்றதுன்னு யோசிச்ச ஃப்ரெண்டு ரிச்சர்டையும் போட்டு தள்ள டிசைட் பண்ணிக்காங்க. ஓப்பனிங் சீன்ல ரிச்சர்டும் சாராவும் கார்ல போயிட்டு இருந்தப்ப ஆப்போசிட்ல கார் வந்து மோதிச்சுல, அதை ஓட்டிட்டு வந்ததே ஃப்ரெண்டு தான். அந்த ஆக்சிடென்ட்ல சாரா தப்பிச்சிருவாங்கன்னு ஃப்ரெண்டு எதிர்பார்க்கல. ரிச்சர்ட் வச்சு இந்த ரெக்கார்டிங்கை எடுக்கணும்ல, அதனால சாரா கூட ஃப்ரெண்டு பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ரிச்சர்டோட திங்ஸ் இருக்கிற ரூமுக்கு நான் போறதே இல்லைன்னு சாரா சொன்னனால ஃப்ரெண்டுக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஆனா இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ஜூலியா கூட சேர்ந்து அந்த ரூமை க்ளீன் பண்ண போறதா சாரா சொன்னதும் ஃப்ரெண்டுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. அப்பதான் ஜாக்கும் இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆக முடிவு பண்ணிக்காரு. சாராவோட எதிர் வீட்டுக்கே ஜாக்கை வர வச்சதே ஃப்ரெண்டு தான். டேட்டிங் பண்ண சொல்லி ஜாக்கை கம்பல் பண்ணிக்காங்க. ஸ்பீட் டேட்டிங் ஈவெண்ட் பற்றின நோட்டீஸை சாராவோட மெயில் பாக்ஸை சொருகி வச்சதும் ஃப்ரெண்டு தான்.
அவங்க எதிர்பார்த்த மாரியே ஜாக்கும் சாராவும் கனெக்ட் ஆயிருக்காங்க. சாராவும் ஜூலியாவும் டேட்டிங் ஈவென்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்ப வீட்ல ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல. ரிச்சரோட ஆஃபீஸ் திங்ஸ்ல இருக்க ரூம்ல அந்த ரெக்கார்டிங்க தேடுறதுக்காக தான் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த ரெக்கார்டிங் லேப்டாப்ல இருக்கா, பென்டிரைவ்ல இருக்கா, இல்ல ஹார்ட் டிஸ்க்ல இருக்கான்னு ஃப்ரெண்டுக்கே தெரியல. எங்க தேடியும் கிடைக்கவும் இல்ல. ஒரு கார் ஆக்சிடென்ட் பத்தி நியூஸ்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணதும் ஃப்ரெண்டு தான். அந்த நியூஸ பார்க்குறப்ப சாராக்கு ரிச்சரோட மெமரிஸ் ட்ரிக்கர் ஆகும்னு ஃப்ரெண்டு நெனச்சிருக்காங்க. ஏன்னா ரிச்சர்ட் இறந்தப்ப சாரா மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்தது ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஆக்சிடென்ட் பண்ண காரை ஜாக்கோட வீட்டு கராஜ்ல பார்க் பண்ணிக்காங்க. மானை இடிச்சிட்டதா ஜாக் கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நெய்பர் ஜாக்கோட வீட்டுக்கு வந்து பூங்குத்து கொடுத்து டீ சாப்பிட உள்ள வந்தாங்கல்ல. அப்ப ஃப்ரெண்டு உள்ளதான் இருந்திருக்காங்க. அவங்க தான் ஜாக்கோட சிஸ்டர்னு நெய்பருக்கு தெரிஞ்சிருச்சு. அத சாரா கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னா நெய்பரை ஃப்ரெண்டு கொலை பண்ணிக்காங்க. தொப்பியை கொண்டு வந்து ஜாக்கோட வீட்ல போட்டதே அதை சாரா பார்க்கணும் தான். சாரா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தொப்பியை மறைச்சு வச்சுட்டாங்க. ஜாக்கு சர்வேலன்ஸ் கேமராஸை செட்டப் பண்ணப்ப ஃப்ரெண்டும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஃபூட்டேஜை ஆக்சஸ் பண்ணுற ஆப்பை தன்னோட ஃபோன்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. அதனால தான் ஃபூட்டேஜை ஈஸியாக டெலீட் பண்ணவும் முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்டு எதிர்பார்த்த மாதிரியே சாராவோட சந்தேகம் ஜாக் மேலே திரும்பிடுச்சு. ஆனால் எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாமல் போலீஸ் முன்னாடியே சாரா ஒரு டிஸ்டர்ப்டு பர்சனாக தெரிஞ்சாங்க. அதுதான் ஃப்ரெண்டோட இன்டென்ஷனே. இப்ப ஃப்ரெண்டோட பிளான் என்னன்னா, வீட்டுக்கு தீ வச்சு சாராவையும் ஜூலியையும் சாகடிக்க போறாங்க. மயக்கமா இருக்கிற ஜாக்குக்கு எதுவுமே தெரிய போறதில்ல. லாஸ்டா சாரா வந்து அடிச்சது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும். போலீஸ் வந்து விசாரிக்கிறப்ப சாரா மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்ததாவும், ஜாக் தான் நெய்பரை கொலை பண்ண கில்லர்னு அப்சஸ்டா இருந்ததாவும் சொல்லி ஃப்ரெண்டு சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங்கை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிருவாங்க. இதுக்கு தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. கூடவே இருந்து குழி பறிச்சிருக்காங்க. இப்ப சாரா ஒரு ட்விஸ்ட் குடுக்குறாங்க. இவ்ளோ நேரம் இங்க நடந்த எல்லாமே போலீஸ்க்கு லைவா ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. சாரா ஜாக்கிட்ட பேசுறதுக்காக இங்க வந்தப்பவே டேபிள் கடியில பக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் கன்ஃபஸ் பண்ணுவார்னு நினைச்சு தான் வச்சாங்க. ஆனா இதுல மாட்டினது என்னமோ ஃப்ரெண்டு தான். இப்ப போலீஸ் வந்துட்டு இருப்பாங்கன்னு சாரா சொல்ல ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகி சிசர்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள ஜாக் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து ஃப்ளவர் வாசாலே ஃப்ரெண்டோட தலையில அடிக்கிறாரு. அவங்க மயக்கம் போட்டுறாங்க. சாராவும் ஜூலியாவும் சேஃப். ஃப்ரெண்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கிளைமேக்ஸ்ல ஃப்ரெண்டு பத்தின நியூஸ் டிவியில வருது. ஜூலியா லீவ் முடிஞ்சு வீட்லேருந்து கிளம்புறாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு அப்படியே எதிர் வீட்டுக்கு சாரா போகிறாங்க. ஜாக்கு இந்த வீடை சேல் பண்ணிட்டார் போல. 2 நாள்ல வீடை காலி பண்ண போகிறதா சாரா கிட்ட ஜாக் சொல்கிறாரு. நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அது மூலமா உண்மை என்னன்னு தெரிய வந்துச்சு. இந்த வீக்கெண்ட் டின்னர் போகலாமான்னு ஜாக் கேட்க ஓகேன்னு சொல்லிட்டு சாரா போகிறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.